ஐஎஸ்எல்லுக்கு ஒரு வீடியோ பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஆஸ் ப்ராமிஸ் நாங்க ஐஎஸ்எல் வீடியோவ தான் வந்திருக்கோம். சென்னை எஃப்சி எப்படி பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல அதுதான் பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். கார்த்தி, நீ பாத்தியா சென்னை எஃப்சி மேட்சஸ்லாம்? ஃபர்ஸ்ட் நான் 3 மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். மும்பை சிட்டி எஃப்சி விசஸ் சென்னை எஃப்சி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மேட்ச் மோகன் பகான் எஃப்சி சென்னை எஃப்சி. அதுக்கு அடுத்த மேட்ச் ஒடிசா எஃப்சி அண்ட் சென்னை எஃப்சி. மும்பை சிட்டி எஃப்சி கூட என்ன நடந்துச்சுன்னா 1-0 நம்ம இதுவாயிருந்தோம், லாஸ் ஆயிருந்தோம். நீ இந்த இது பார்த்தா தெரியும். இதுதான் வந்து மேட்ச் கார்டு. 1-0 நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மோகன் பகான் 2-0 நம்மள லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒடிசா எஃப்சி கூட நம்ம ஒரு மேட்ச் ஆடிருந்தோம் March 1 சண்டே. அந்த மேட்ச்ல வந்து 1-1 நம்ம வந்து டிரா பண்ணியிருந்தோம். எல்சினோ ஒரு கோல் ஒன்று அடிச்சிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. 1-1 ஜெயிக்கிறது, டிரா பண்றது நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிரீத்தம் கோட்டல் ஓன் கோல் அடிச்சிருந்தாருப்பா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயா, நீங்க கோல் போடுறியா, ஓன் கோல் அடிக்க கூடாதியா அப்படின்னு. ஓகே, மேட்ச் பாத்தியா இந்த 3 மேட்சும்? பார்த்தா அந்த ஓன் கோல் அடிச்சது வந்து டிஃபெண்டர் தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் டிஃபெண்டர், அவரு தடுக்க சொன்னா உள்ள நம்ம போஸ்ட்ல அடிச்சு விட்டாரு. உள்ள அப்படி வெளியே தடுது அப்படி போக சொன்னா அது இன்ஸ்விங் போட்டாங்க, மண்டையில பட்டு கோல் போயிடுச்சு. நம்ம கோல் போயிடுச்சு. முகமது நவாஸ் தடுக்க முடியாது, ஏன்னா அந்த சைட்ல ஹைட் போதா, அதனால ஜம்ப் கூட பண்ண முடியாது. அது பாட் அவுட் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. இப்படி அது பாட் பி போகுது லெஃப்ட் சைட்ல. டீம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம போன ஐஎஸ்எல் வீடியோல டீம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்க ஆடுறது பார்த்தாதான் கொஞ்சம் பீதியா இருக்கு. எப்படின்னா வந்து ஒரு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அட்டாக்லயும் சரி, மிட்ஃபீல்ட்லயும் சரி, டிஃபென்ஸ்லயும் சரி, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. ஸ்டார் பிளேயர் மாதிரி அல்பர்டோ நகாரெல்லாம் இருக்காரு ஸ்டார் பிளேயர். பட் ஆனா வந்து கோல் வரலையே. சான்சஸ் கிரியேட் பண்றாங்க, ஆனா கோல் வரல. இந்த மேட்ச்ல நம்ம இந்த 3 மேட்ச்லயும் பொசிஷன் மட்டும் நான் சொல்றேன் பாரு. பொசிஷன் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட மும்பை சிட்டி எஃப்சி வந்து ஒரு கோல் அடிச்சிருந்தாங்களே ஃபர்ஸ்ட் மேட்ச் 19th February நடந்ததுல. அதுல ஆல்மோஸ்ட் பொசிஷன் வச்சிருந்த பால் பொசிஷன் வச்சிருந்தது நம்ம தான் 61%. மும்பை சிட்டி எஃப்சி 39%. நம்ப முடியுதா? 60% பால் கையில தான் இருந்திருக்கு, ஆனா கோல் போட முடியல. நெக்ஸ்ட் வந்து கார்னர் 15 கார்னர் சென்னை எஃப்சி எடுத்திருக்காங்க. பட் ஆனா 5 கார்னர் தான் மும்பை சிட்டி எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது கார்னர்லயும் வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியல அப்படின்னு என்னால நம்பவே முடியல. கார்னர்லயும் ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியல, எங்கேயுமே வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியலையா. ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்லாம் இல்லவே இல்லை. 12 ஷாட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 12மே ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்ல வந்துதான்னு கேட்டா தெரியல. ஓகே, நீ சொல்லு என்ன நடந்துச்சு. ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் 3 சென்னை. அதுல ஒரு கோல் கூட கன்வெர்ட் பண்ண முடியல. மும்பை வந்து 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், அதுல 1 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப் டார்கெட்ல மட்டும் 3 கோல் வெளியே தூக்கி வச்சிருக்காங்க. இவனுங்க 6 பால் வெளியே தூக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ என்ன நினைக்கிற? மும்பை சிட்டி எஃப்சி பால் பொசிஷன் கையில இல்லைனாலும் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க சென்னைக்கு அகேன்ஸ்டா. இந்த மேட்ச் பத்தி நீ என்ன சொல்ற? பொசிஷன் பத்தி வழக்கம் போல நம்ம நல்லா ஆடுவான கோல் மட்டும் அடிக்க மாட்டோம். அதேதான் இந்த மேட்ச்ல கண்டினியூ இருக்கு. டீம்லாம் நல்லா தான் இருக்கு எப்பயுமே, ஆனா பிச்சில் போனா ஒண்ணுமே இருக்க மாட்டேன். அதான் பிரச்சனையே தான். இந்த மேட்ச்ல 39% தான் மும்பைக்கு பால் பொசிஷன் இருந்தது, ஆனா கோல் போட்டு வித்தது பிரீத்தம் கோட்டல். ஓகே ஓகே ஓகே. ஆப்போனன்ட்டுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுன்னா நம்ம வேலை, முதல் வேலை. ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் டன் சக்சஸ்ஃபுல்லி. ஆப்போனன்ட்டை ஜெயிக்க வைப்பது. அது வந்து மும்பை சிட்டி எல்லாம் பார்த்தோன்னா இப்ப அவங்க பட்ஜெட் நம்ம பட்ஜெட் வந்துச்சு 19 crores தான். மார்க்கெட் வேல்யூ போய் பார்த்தனாலே தெரியும். 19 18 சம்திங். இந்த வீக்கஸ்டான மும்பை சிட்டியவே நம்மளால தோக்கடிக்க முடியும்னா, இன்னும் ஸ்ட்ராங்கான மும்பை சிட்டி வந்தா எங்க 6 கோல் 5 கோல் ஆகிடும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த மும்பை சிட்டி எஃப்சியே 5வது பொசிஷன்ல இருக்காங்கப்பா டேபிள்ல. அதான் சொல்றேன். இல்ல இவந்தோ நம்மளும் அவங்களும் ஒரு மாதிரி ஈக்குவலான ஸ்ட்ரென்த் தான். அதையே ஜெயிக்க முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சென்னை எஃப்சி. எப்பயும் போல வழக்கம் போல பேப்பர்ல நல்லா இருக்கு, ஆனா பிச்சில் தான் நல்லா இல்லை எதுவுமே. வந்த பிளேயர்ஸும் கோல் அடிக்க மாட்டாங்க, நம்மளும் கோலை விடுறோம் வேற நிறைய. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தர்ம பிரபு மாதிரி ஆயிட்டாங்க சென்னை எஃப்சி. வாங்க கோல் அடிக்க மாட்டீங்களா, 10 மேட்சா தோத்தாரம் 4 கோல், வாங்க நீங்க எடுத்துட்டு போங்க, அடுத்து வாங்க அடுத்து போங்க. அதேதான் வருஷம் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இதேதான்
லாஸ்டா அந்த 2020 அப்புறம் மாத்திரது ஒரு சான்ஸ் இருந்தது அந்த மேட்ச்ல மும்பை கூட 60% வச்சு பால் பொசிஷன் வச்சிருந்து ஒரு கோல் கன்வெர்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாம ஆப்பனண்ட்டுக்கு ஒரு கோல வேற அடிச்சு குடுக்குறாங்க. அந்த மேட்ச் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் பார்க்க வச்சுட்டாங்கப்பா. மும்பை சிட்டி சொல்லுவாங்க அந்த மீன் டெம்ப்ளேட் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க பிரீத்தம் காட்டல, அதனால கோல் அடிச்சு கொடுத்தாங்க. எப்படியா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ப்பா இவன். ரொம்ப நல்லவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா. என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. அதனால சென்னை எஃப்சி எப்படியோ ஓசியில ஒரு 2 பாயிண்ட் இருந்தா வச்சுக்கோங்க, நீங்க எங்களோட மொக்கையா ஆடுறீங்க, நல்லா ஆடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க வழக்கம் போல. அது எல்லா சீசனும் சென்னை டீம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவே தெரியும் உங்களுக்கு. நம்மளோட கீழே இருக்க டீம்லாம் தோக்கடிக்க கஷ்டப்படுவோம், மேல இருக்க டீம் கிட்ட நல்லா விளையாடி ஜெயிக்க மாட்டோம். அதான் ஒரு மந்த்ரா, ஒரு கீ மந்த்ராவே அதுதான். அது நடுவில் ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிப்போம் எப்பனா ஒரு வாட்டி. ஒரு எப்பயா தோணுச்சுன்னா ஜெயிப்போம், இல்லைன்னா அதுவும் தியானம் தர்மம் பண்ணி வாரி வெள்ள ஆயிடும். ஓகே, ரெண்டாவது மேட்ச் நான் சொல்றேன். 23rd Febல நடந்துச்சு மோகன் பகான் அகைன்ஸ்டா மோகன் பகான் விசஸ் சென்னை எஃப்சி. அந்த மேட்ச்ல மோகன் பகான் 2-0ன்னு நம்ம தோக்கடிச்சிருந்தாங்க. அதுல பால் பொசிஷன் மோகன் பகான் 66% வச்சிருந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க நடந்திருக்கு. சென்னை எஃப்சி 34%. நெக்ஸ்ட் வந்து மொத்தம் எத்தனை ஷாட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாரு. டோட்டல் டாமினன்ஸ் இங்க இருந்து தான் தெரியுது. மோகன் பகான் கிட்ட இருந்து 21 ஷாட் எடுத்திருக்காங்க. அதுல வந்து சென்னை வந்து 3 ஷாட் தான்ப்பா. மொத்தம் 24 ஷாட்ல 21 மோகன் பகான், 3 வந்து சென்னை. கார்னர் கிக்ல வந்து 8 கார்னர் கிக் வந்து மோகன் பகான் எடுத்திருக்காங்க. இவங்க சென்னை வந்து ஒரே ஒரு கார்னர் கிக் தான். நெக்ஸ்ட் ஷாட்ஸ் ஆன் டார்கெட் போயிடலாம். ஷாட்ஸ் ஆன் டார்கெட் மோகன் பகான் 9. சென்னை பக்கம் வருமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஷாட்டே ஆடல, 0 டார்கெட்ல 0. மோகன் பகான் ஃபுல் டாமினேஷன். ஈவன் தோ 66% பால் பொசிஷன் வச்சிருந்தாலும் ஆஃப் டார்கெட் பக்கம் வருவோம். மோகன் பகான் அங்கேயும் டாமினன்ஸ், 8 ஆஃப் டார்கெட்டு. நம்ம வந்து ஒரு 2 ஆஃப் டார்கெட். ஐயா பால் கோல் கிட்ட கூட எடுத்துட்டு போல ஐயா, நீங்க புரியுதா? நீங்க அந்த பாக்ஸ்குள்ள கூட எடுத்துட்டு போல, பாக்ஸ்குள்ள எடுத்துட்டு போய் ஆன் டார்கெட் கூட இல்ல, ஆஃப் டார்கெட் கூட ஒண்ணும் அடிக்கல 90 மினிட்ஸ்ல. அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது என்னன்னா, வழக்கம் போல வந்து டீம் சொதப்படுறது நல்லா தெரியுது. ஏதாவது ஒரு பெரிய டீம் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு குழந்தை பசங்களை அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கு அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிருக்காங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா ஸ்டாட்ஸ். ஓ மச்சான் ஒருத்தன் மாட்டினான்டா, இவனை செம்ம அடி அடிக்கலாம்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா அப்படின்ற மாதிரி அடி தர்ம அடி கொடுத்துருக்காங்க இங்கேயும். அதான் அது மட்டும் தெரியுது நல்லா. எப்படியும் இவங்க கோலும் போட மாட்டாங்க, நம்மளும் நிறைய கோல் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டாங்க. மோகன் பகான் இந்த லீக்லயே ஸ்ட்ராங்கான டீம், நல்ல பட்ஜெட் வச்சிருக்கீங்க, 50-60 கோடி வச்சிருக்காங்க அவங்க பிளேயர்ஸ் மார்க்கெட் வேல்யூலாம். அதாவது எல்லாம் நல்ல பிளேயர்ஸ்ல கடத்தி வச்சிருக்காங்க இந்த டீம் தான். மோகன் பகான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க டேபிள்ல. நீ என்ன நினைக்கிற, இந்த கீழே இருக்க எல்லா டீமும் சேர்த்து வச்சு பார்த்தா அவங்க அவ்வளவு கோல் அடிச்சிருக்காங்க. 14 கோல் அடிச்சிருக்காங்க மோகன் பகான். 12 பாயிண்ட்ல 2 கோல் தான் கன்சிட் பண்ணிருக்காங்க. 4 மேட்ச் ஆடி 4 மேட்ச்மே வின் பண்ணிருக்காங்க. ஸ்டாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மோகன் பகானுக்கு. அதான் சொன்னல, அந்த இந்தியாவில இருக்க எல்லா பெஸ்ட் ஃபுட்பாலரும் எடுத்து உள்ள படிக்க வச்சுட்டாங்க, விளையாட விடக்கூடாதுன்னு அதர் டீம்ஸ்க்கு. ஃபாரினரும் நல்லா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுலயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-0 8-0 அடிச்சிருக்கணும். சென்னை எஃப்சி எப்படியோ புண்ணியப்பா போங்கடா அப்படின்ட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு 5 கோல் வாங்கிக்க மாட்டோம் கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் டார்கெட்ல ஒரு 8 கோல் அடிச்சிருந்தாங்க பாரு, அது மட்டும் ஒரு 4-5 மாட்டி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், பிரிச்சுட்டு இருப்பாங்க நம்மள. அதான் சொல்றேன். ஆன் டார்கெட்லயே எவ்வளவு கோல் வச்சிருந்தாங்க? 2 கோலா 3 கோலா வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷம் பாத்துற. அதையும் சாரி, ஆன் டார்கெட்ல 9 ஆன் டார்கெட், 9 மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சென்னையோட நிலைமை யோசிச்சு பாரு, கதிரி அழுத்திருப்பாங்க. 11 கோல் வச்சிருப்பாங்க, ஆன் டார்கெட் மட்டும் 9. அவங்களுக்கு இன்னொரு ஒரு மீம் டெம்ப்ளேட் கொடுக்கலாம். ஐயோ அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா, அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, வீட்டுக்கு போயிடறனால விட்டுருங்க. கிட்டத்தட்ட அவங்க 21 ஷாட் எடுத்திருக்காங்க மோகன் பகான். அதுல ஆன் டார்கெட் 9, ஆஃப் டார்கெட் 8. எங்கேயோ இருக்காங்க. ஆமா, வரல. நம்ம எடுத்து பாரு, 3 ஷாட் தான் அடிச்சிருப்போம், அதுல 2 வெளியே 1 உள்ள, அந்த மாதிரி இருக்கும். இல்ல 1 கூட உள்ள இருக்காது, 1 கூட உள்ள இல்ல, 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் 0. ஆமா, நம்ம டீமே அப்படிதான், கோலே அடிக்க மாட்டாங்க, சும்மா ஆப்போனன்ட்டுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு போறது நம்மளோட வேலையா வச்சு சுத்திட்டு இருக்கோம். அது என்ன பண்றது, எந்த பிளேயர் இருந்தாலும் அப்படிதான் ஆகுது.
மோகன் பகானை தோடி இதெல்லாம் இந்த ஜென்மத்தில நடக்காதுன்னு நினைக்கிறேன் சென்னை எஃப்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க தான் போன வாட்டி இது ஜெயிச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு ஐஎஸ்எல் அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஐஎஸ்எல் ஃபைனலே கிடையாது தெரியுமா? இந்த ஐஎஸ்எல்ல ஃபைனலே கிடையாது. ஃபைனல் கிடையாதா? கிடையாது, ஃபைனலே கிடையாது. என்ன சொல்ற? நம்ம ஸ்கோர் மேட்ச் கேம்ல விளையாடுவோம்ல, ஒரு ஒரு 8 மேட்ச் தொடர்ந்து ப்ரொமோஷன் ரெலிகேஷன் ப்ரொமோஷன் ரெலிகேஷன். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா 8 மேட்ச் நீ ஜெயிச்சனா, அதாவது நீ லீக்ல பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்தனா அவங்களுக்கு தான் கப்பு. எப்படி பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்தா கப்பா? இது புதுசா இருக்கு. ஆமா, இப்ப சொல்லு, மோகன் பகான் தான் அடிப்பாங்க. நான் சொல்றேன் 100%. ஆல்மோஸ்ட் 4 வின்னு 4 மேட்ச்ல. இன்னும் ஒரு 2 வின் பண்ணாலே கப்பு தூக்கி கொடுத்துடலாம் போல அவங்க கிட்ட. ஆமா, அதான் பிரச்சனையே. இது ஒன் சைடட் ஃபுட்பால் இன் இந்தியா. ஒரு டீமோட தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மிச்ச லீக்லயாச்சும் ஒரு 4-5 டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல மாத்தி மாத்தி கப் அடிப்பாங்க. இதுல ஒரே ஒரு டீம் தான் இருக்கு, எங்க இருந்து மாத்தி மாத்தி அடிக்கிறது? அடிச்சவங்களே தான் அடிச்சிட்டு இருப்பாங்க, குழந்தை பசங்களை போட்டு அடின்னு அடிக்கிறது. இல்ல, ஏன் இப்படி மாத்தினாங்க? என்ன கதை எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது கொஞ்சம் அந்த பிராட்காஸ்டிங் இஷ்யூ, அந்த லீக் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி அதுக்காக ஃபைனல்ஸ் நடத்த முடியாதா? ஃபைனல்ஸ் கிடையாது, ஃபைனல்ஸ் கிடையவே கிடையாது. அதுக்காக நடத்த முடியாதான்னு கேக்குறேன். ஆமா, அது அவங்க வந்து ஃபைனல்ஸ் வைக்கணும்னு விரும்பல. அவங்க மோகன் பகான் தான் கப்பல் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டாங்க. கொடுத்துருங்க, வேற என்ன பண்றது? 50 கோடி 60 கோடி டீம் வச்சிருக்கான். மொத்த டீம்லாம் 7 கோடி 4 கோடிக்குலாம் டீம் இருக்கு. பாரு மார்க்கெட்ல போய் செக் பண்ணி பாருங்க எல்லாரும், மத்த டீமோட மார்க்கெட் வேல்யூ என்னது, மோகன் பகான் மார்க்கெட் வேல்யூ என்னது. அவங்க இங்க இருக்காங்க, மிச்ச டீம்லாம் இங்க இருக்காங்க. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இந்த லீக்ல. இப்படி இருந்தா பாக்குறதுக்கு உனக்கு போர் அடிக்கிறதுல அஸ் எ வியூவரா சொல்றேன். காமனா ஃபுட்பால் நாலேஜில் அதை வந்து பாக்குறாங்கன்னா, இன்னும் இந்த டீம் மட்டும் இவ்வளவு நல்லா விளாடுறாங்க, இந்த டீம் ஆடவே தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஈஸியா கமெண்ட் பண்ணிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஒரு ஐஎஸ்எல் மாதிரி ஒரு லீக் வந்து உலகத்தை விட்டு காணாம போயிடும்னு நினைக்கிறேன். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த சீசன் இவங்க நடத்திடுவாங்க. அதாவது என்ன பிரச்சனை இந்தியன் ஃபுட்பால்ல, ஸ்பான்சரே வரமாட்டாங்களாம் ஐஎஸ்எல்க்கு. அதான் பிரச்சனையே. எங்களுக்கு ஆளை விட்டுருங்க சாமின்னு ஓடுறாங்க எல்லாருமே. பிராட்காஸ்டிங்கே சோனி எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல லாஸ்ட்ல இருக்கும்போது. ஏன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க ஜென்ரலா அந்த மாதிரி. ஆனா சோனி எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல அந்த ஐஎஸ்எல் வந்து ஃபேன் கோட் பிளஸ் சோனி 2 பேரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, சோனி கிட்ட எல்லாம் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு, அவளதான் பிராட்காஸ்டிங்க எங்கேயோ போகுது டவுனுக்கு. அதுக்கப்புறம் ஐஎஸ்எல்லே படுக்க போகுதுன்னு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு ஐஎஸ்எலோட ஃபர்ஸ்ட் பேஸ் இருந்துச்சுல, அது நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய பிளேயர் வந்திருந்தாங்க, நிறைய பிளேயர் நம்ம பார்த்தோம். அவங்கெல்லாம் வந்து வந்தபோது எவ்வளவு ஸ்பான்சர் வந்திருந்தாங்க, எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஃபுட்பாலுக்கு, எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் பார்த்தாங்க மேட்சஸை. இப்போ ஃபேஸ் 2 இப்போ ரொம்ப ஒரு பாதாளத்தை நோக்கி ஐஎஸ்எல் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. இந்தியன் ஃபுட்பாலை வளர்க்கறதுக்கு எத்தனை சுனில் சேத்ரி வரணும்? ஒரு சுனில் சேத்ரி இருந்தே முடியல, 11-12 சுனில் சேத்ரி இருந்தாதான் முடியும் போல. அதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா மோகன் பகான் வந்து நல்ல நல்ல டேலண்ட்ல விளையாட வைக்கிறானா, அதர் டீம்ஸ்க்கு கொடுங்கடானா எடுத்து பேக்ல வச்சுக்கிறானுங்க, பெஞ்சில உட்கார வச்சுக்கிறானுங்க. நீ இப்போ அவன் ஸ்குவாட்ல போய் பாரு, அவன் டீம்ல தாப்பா இருப்பான். சகல் அப்துல் சமத்னு ஒரு பிளேயர் இருப்பான். அதுக்கப்புறம் நிறைய நாள் கோல் எந்தெந்த டீம்லாம் நிறைய அடிக்கிறாங்களோ எல்லாரையும் உட்கார வச்சிடறான் பிடிச்சி பெஞ்சில, காசும் கொடுத்துடுறான் ஏத்த மாதிரி. யாரோட டீம் அது? இது மோகன் பகான் நம்ம தலைவர் சஞ்சீவ் கோயங்கா டீம். இல்ல, நான் இப்பயே வந்து ஒரு மாதிரி டார்க் மோடுக்கு போயிட்டேன். சஞ்சீவ் கோயங்கான்னு அது அங்கேயே அப்படி இங்க சொல்லவா வேணும்? ஆனா இங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ஆளு, உள்ளலாம் வந்து பேசல மாட்டாரு, டீமுக்கு ஃப்ரீடம் விட்டுருவாரு. ஆனா அது ஏத்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க டீமுக்கு ஃப்ரீடம் கொடுத்துறாங்க, மத்த டீம்ல இருக்க பிளேயர் எல்லாம் பூச்சி இங்க போட்டு அவங்கள பெஞ்சில போட்டுல வைக்கிறாங்க. இப்படி இருந்தா ஐஎஸ்எல் எங்க இருந்து விளங்கும்? அதனாலதான் ஸ்டார் விட்டுட்டு போயிட்டான், நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு. பிளஸ் அந்த கொஞ்சம் இந்தியன் அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல நடக்கிற கொஞ்சம் அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து இதுவாயிடுச்சு. இது டார்க் சைட் ஆஃப் ஐஎஸ்எல் பா. ஒரு பொலிட்டிக்ஸ் பிளஸ் வந்து அந்த ஆட் ஜெனரேட் பண்ண முடியல, இவங்க ஸ்பான்சர்ஸ் வரல, ஃபேன்ஸ் பார்க்கல, இதெல்லாம் நினைக்கும் போதே. ஐஎஸ்எல்க்கு டெண்டரே எடுக்கல, பிராட்காஸ்டிங்க்கு யாருமே எடுக்கல. சோனி கடைசியில வந்து சார் நாங்க வரலாமா சார் நாங்க அப்படின்னு கேட்டு வந்தானுங்க.
இல்ல ஐஎஸ்எல்லோட எப்படி இருந்திருக்கும் அவங்க நினைச்சிருப்பாங்க, அட மாட்டிக்கிட்டியாடா பப்பர் கட்ட மண்டையா, வாடா உன்னை பிடிச்சு போட்டு இன்னைக்கு பிராட்காஸ்ட் பண்றதா அப்படின்னு தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. அவசர அவசரமா நடத்துறானுங்க. மொத்தமாவே பார்த்தேன்னா ஒரு டீமுக்கு 13 மேட்ச் ஆக்கிட்டானுங்க. லீகே குறைச்சிட்டானுங்க. ஃபைனல்ஸ் கிடையாது, செமிஃபைனல்ஸ் கிடையாது. டைரக்டா நீ டாப்ல முடிச்சு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிச்சா நீ வின்னர், செகண்ட் பொசிஷன் முடிச்சா நீ ரன்னர். எங்க இருந்து விளங்க போதோ. ஆமா, இந்த மாதிரி இதாவது தான் ஐ லீகாவது உனக்கு. இல்ல, ஐ லீகாவது உருப்படியா இருக்கா இல்ல அதையும் முதல்ல சொதப்பி விட்டானுங்களா ஐ லீக? ஐ லீக் இந்த மாதிரி இல்ல. அதுக்கு வந்து நிறைய பேர் மோஸ்டா பார்த்தனா நீ யாருமே பார்க்கவே மாட்டாங்க ஐ லீக்லாம். அது ஒரு க்ளோஸ் டோர்ஸ்ல நடக்குது. க்ளோஸ் டோர்ஸ்லனா ஒரு பிராட்காஸ்டிங் ஏதாவது பண்றாங்க. ஆனா அந்த ரைட்ஸும் இவங்க கிட்ட தான் இருக்கு, சோனி கிட்ட தான். ஆனா காட்டுறாங்க சில மேட்சஸ். அதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்காது உனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம். March 1 சண்டே நடந்த மேட்ச், போன சண்டே ஒடிசா எஃப்சி விசஸ் சென்னை எஃப்சி. இங்கதான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, மேட்சை டிரா பண்ணியிருக்காங்க 1-1ன்னுட்டு. எல்சினோ ஒரு 47th மினிட்ல ஒரு கோல் போட்டிருந்தாரு. சூப்பர். அதோட ஸ்டாட்ஸ் அப்படியே நான் சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. பால் பொசிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. பால் பொசிஷன் சென்னை எஃப்சி 63%, ஒடிசா எஃப்சி வந்து 37%. ஷாட்ஸ் மொத்தமா எத்தனை ஷாட்ஸ் ஆடி இருக்காங்கன்னா, சென்னை எஃப்சி 12 ஷாட்ஸ் ஆடி இருக்காங்க. ஒடிசா எஃப்சி 30% வச்சிருந்தாலும் 10 ஷாட் எடுத்திருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து இது ஷாட்ஸ் ஆன் டார்கெட். சென்னையோட ஆன் டார்கெட் வந்து 2 தான். அதுக்கு ஈக்குவலா வந்து ஒடிசா எஃப்சி 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எடுத்திருக்காங்க. பால் பொசிஷனே இல்லைனாலும் 10 ஷாட்ஸும் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு 2 ஆன் ஷாட்ஸும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுல 1 உள்ள இருந்துச்சு. இவங்க வந்து பொசிஷன் கையில வச்சிருந்தோம் 12 ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஆன் டார்கெட் 2 தான். ஓகே, இவங்க 2 பேருக்கான ஆஃப் டார்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒடிசா எஃப்சி 5 ஆஃப் டார்கெட், சென்னை எஃப்சி 6 ஆஃப் டார்கெட். கிட்டத்தட்ட பார்த்தா சென்னை எஃப்சி டாமினன்ஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் ஒரு சைடுல ஒடிசா எஃப்சி டாமினேட் பண்ண மாதிரி இருக்கு அந்த ஆன் டார்கெட் ஷாட்ஸ் ஆஃப் டார்கெட் பார்க்கும்போது. அதான் நான் சொன்னல, நல்லா ஆடுவாங்க ஆனா ஜெயிக்க மாட்டாங்கன்ட்டு. அதுதான், நல்லா ஆடுவாங்க ஜெயிக்க மாட்டாங்க. நீ கேட்ட பொசிஷன் இருக்கு, ஷாட்ஸ் இருக்கு, ஆன் டார்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆஃப் டார்கெட்டும் இருக்கு. ஆனா கூட ஜெயிக்க மாட்டாங்க. பாத்தியா, போரஸ்ட் டீம் ஒடிஷா எஃப்சியே ஜெயிக்க முடியலனா லீக் எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ரெலிகேட் ஆயிடுவாங்கன்னு தோணுது இப்போ போக போக பார்த்தா. ரெலிகேட் ஆகி ஐ லீக் போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அங்கேயும் யாரும் பார்க்க மாட்டா. அதான் பிரச்சனையே. இங்க பிரச்சனையே என்னன்னா, எல்லா டேலண்ட்ஸும் தூக்கி போட்டா அந்த மோகன் பகான் டீம் முதல்ல கலைக்கணும். கலைச்சி எல்லா டீமையும் வந்து 2 பேர் தான் ரிட்டைன் பண்ண முடியும். அப்படியே வச்சனாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம். அப்பதான் எல்லா டீமுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி இருக்கும், ஈவன் காம்படிஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பான்சர்ஸும் வருவாங்க, டெண்டரும் எடுப்பாங்க யாரும் வந்து. அதை விட்டு ஒரே டீம்லயே எல்லாரையும் வச்சு இது பண்றாங்க. அது எனிவே எல்லா லீவையும் பண்றாங்க தான், எல்லா வேர்ல்டு ஃபுட்பாலே அது நடக்குதுதான். ஆனா வந்து அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டேலண்ட் இன்னும் கொஞ்சம் வைடரா இருக்கு. இங்க வந்து பார்த்தோன்னா ஒரே டீம்ல எல்லா டேலண்ட்டையும் தூக்கி போட்டோன்னா அப்புறம் மீதி பிளேயர்லாம் கொஞ்சம் பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க எதுக்கு ஆடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதான் மோகன் பகான் டைட்டில் ஜெயிக்க போதுன்னா அவங்களுக்கு எழுதி கொடுத்துடலாமே டைட்டில், எதுக்கு இவங்க வந்து ஆடணும். ஃபைனல் கூட அதுக்கு எதுக்கு கிடையாது. 13 மேட்ச் ஆடணும், அதுக்கு ஆடவே இருக்கலாமே. ஃபைனல்ஸே எல்லாத்துக்கு எதுக்கு நீ 13 மேட்ச் ஆடுற, சும்மா ஜாலியா வந்து ஆட்டு போலாமே. ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் விளையாடுறன்ற பேர்ல விளையாட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் பண்றாங்க சென்னை எஃப்சி சோஃபார். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இனி மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. அதான் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். முகமது நெசி வந்து ரெலிகேட் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4 மேட்சுமே வந்து லாஸ் பண்ணி, ஆமா 4 மேட்சுமே லாஸ் பண்ணிட்டாங்க. 2 கோல் தான் வச்சிருக்காங்க, 10 கோல் கன்சிட் பண்ணிருக்காங்க. ரெண்டுக்கு போயிட்டாங்க. அவங்க 14வது டீம் ரெட்ல இருக்காங்க, ரெலிகேஷன் ஆயிட்டாங்க. ஒரு விஷயம் மோகன் பகான் சொன்னது, நம்ம என்னது மார்க்கெட் வேல்யூ above 50 crores. முகமதினோட மார்க்கெட் வேல்யூ மட்டும் எடுத்து பாரு, 7 to 6 crores தான் இருக்கும். பிளேயரே இல்லை அங்கெல்லாம். பாவம், ரெலிகேட் ஆகாது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு. ஓனர் கிட்டே இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அண்ட் சென்னை எஃப்சி மேட்ச் நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர் எப்படி உண்மையான கேரளா பிளாஸ்டர்ஸ் தானா இல்ல டூப் எதனால ஆடுறாங்களா அப்படின்றது மாதிரிதான் இருந்தது மேட்ச். 0-1 சென்னை வின் பண்றாங்க. இம்ரான் கான் ஒரு 42 மினிட்ஸ்ல ஒரு கோல் போட்டிருந்தாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். மேட்ச் நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். எப்படின்னா வந்து
கேரளா பிளாஸ்டர்ஸ் ஃபேன் சப்போர்ட் எக்கச்சக்கமா பயங்கரமா இருக்கு. நான் போன வீடியோலயே சொன்னேன் கேரளா பிளாஸ்டர்ஸோட சப்போர்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு. பட் ஆனா ஆன் டார்கெட்ல அடிச்ச கோல் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். எல்லாமே ஆஃப் டார்கெட். பார்த்து ஆடினாங்களா கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்படின்னா பால் பார்த்த மாதிரியே தெரியல. பால் கண்ணில் பார்த்த மாதிரியே தெரியல. எல்லாம் வெளியவே போகுது. பார்த்த எல்லா பாலும் வெளியே போகுது. ஆன் டார்கெட் பாலு ஆன் டார்கெட்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆன் டார்கெட்லயும் இல்ல. கையில கோல் கீப்பர் கையில அடிக்கிறாங்க, இங்க டிஃபெண்டர் கால் வச்சு விட்டு போறாங்க. கேரளா பிளாஸ்டர்ஸோட நிலைமை இப்படிதான் இருக்கு. கார்த்தி, நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பத்தி? ஃபுல்லா பாத்தியா? இந்த டீம் பார்த்தா நீ சொன்ன மாதிரி மாறு வேஷத்துல வந்து சென்னை எஃப்சி மாதிரி இருக்கு. பார்த்தா கோல் அடிக்க மாட்டாங்க. கோல் அடிக்கிறது கூட பார்த்தோன்னா தடவுறாங்க. 1 இல்ல 2 இல்ல, ஒரே ஷாட்ல 3 சான்ஸ் நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரீபவுண்ட் ஆச்சு தடுத்தான், இன்னொரு வாட்டி அடிச்சானுங்க அதையும் தடுத்தானுங்க, இன்னொரு வாட்டி அடிச்சா அதையும் தள்ளி வெளியே போயிடுச்சு. மாறு விஷயத்துல வந்து சென்னை எஃப்சி தான் இதுதான் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அவங்க டீமும் வந்து பார்த்தோன்னா ஓனர்ஸ் ஆல்மோஸ்ட் டீமே இழுத்து மூடலான்னு இருந்தாங்க. கடைசியில ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சரி நடத்திக்கலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. இதுல நிறைய கூத்து நடந்தது. நான் பின்னாடி சொல்றேன். பால் பொசிஷன் சென்னை எஃப்சி 52%, கேரளா பிளாஸ்டர்ஸ் 48%. ஓகேவா? மொத்தமா ஷாட்ஸ் எடுத்தது கேரளா பிளாஸ்டர்ஸ் 70%, சென்னை எஃப்சி வந்து 9. அதாவது டோட்டல் ஷாட்ஸ் எடுத்தது கேரளா பிளாஸ்டர்ஸ் அதிகம், 17 ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க. சென்னை எஃப்சி 9 தான். எடுத்து ஒரு பிரோஜனமும் இல்லை. 14 ஷாட் எடுத்து எப்படி சொல்றது, எதுவுமே பர்ஃபெக்டா இல்லையோ அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் வந்து ஆன் டார்கெட் ஆஃப் டார்கெட் பார்த்துடலாம். கேரளா பிளாஸ்டர்ஸோட ஆன் டார்கெட் 4 தான். அந்த 4மே உருப்படியா கிடையாது. சென்னையும் வந்து 4 ஆன் டார்கெட், அதுல ஒண்ணு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கோல் இம்ரான் கான் போறதுக்கு முன்னாடி ஒரு கோல் ஒண்ணு போச்சு சென்னையில. எனக்கு தெரிஞ்ச அது எல்சினோவா இல்ல நொகேராவான்னு தெரியல. ஆஃப் சைடுன்ட்டாரு. எப்படி ஆஃப் சைடு? போப்பா பின்னாடி போப்பா, ரெஃப்ரி வந்து சொல்லிட்டாரு ஆஃப் சைடு போ, பின்னாடி போ, கோல் கிடையாது, போ பின்னாடி போ அப்படின்ட்டாரு. ஆல்மோஸ்ட் அது கோல் கன்சிடர் ஆயிருந்தா 2-0 வின் பண்ணிருக்கலாம். அது ஆஃப் சைட்னால 1-0. ஆஃப் டார்கெட் பார்த்துடலாம். கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆஃப் டார்கெட் நான் சொன்ன மாதிரி தான் வெளியவே தான் தூக்கி வச்சிருந்தாங்க. 9 ஆஃப் டார்கெட். சென்னை எஃப்சியோட ஆஃப் டார்கெட் வந்து 4. கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸ் சென்னை எஃப்சி ஒரு காலத்துல எங்கேயோ இருந்தாங்க. ஃபைனல்ஸ் இப்படி இங்க இருக்குன்னா இந்த மேட்ச் எங்க பார்க்கவே முடியல, எங்கேயோ கீழே இருக்கு. மேட்ச் எப்படி ஒரு மாதிரி டெரிஃபைங்கா இருக்கும், பயமா இருக்கும். யார் வின் பண்ண போறா அந்த ஃபைனல்ஸ, அது எப்படி தெரியவே தெரியாது. ஆனா வந்து லாஸ்டா மெண்டோசா ஒரு கிராக் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் அங்க பாரு நல்லா இருக்கா, கொஞ்சம் இங்க பாரு சி அப்படி இருக்கா, அந்த மாதிரிதான் இருக்கு. அதான் முன்னாடி வீடியோவே சொன்னல, எல்லா டீம்லயும் டேலண்ட் இல்ல, அதான் பிரச்சனை. ஓனர்ஸ் எல்லாம் பாவம் எப்படி டீம் வச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எப்படி லாஸ்ட்லயும் டீம் நடத்த முடியும்னா அது ஐஎஸ்எல் தான். ஆல்மோஸ்ட் நீ சொன்ன மாதிரி ஸ்பான்சரும் வரவங்களும் பார்த்தோன்னா அவ்வளவு காசு எல்லாம் தரல, சும்மா வந்து உங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்றாங்க. அந்த விஷயத்துல தான் எங்க கேரளா பிளாஸ்டர்ஸா ஆல்மோஸ்ட் நான் சொன்னல இழுத்து மூடுறதா இருந்துச்சு அந்த கிளப்பே. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஐஎஸ்எல் அன்சர்டனிட்டினால நடத்துமா நடக்காதா அப்படின்ட்டு கடைசியில வந்து ஆடினாங்க. அவங்களாம் பிளேயரே சைன் பண்ணல. கடைசி செகண்ட்ல யாராவது நீ வரியா அந்த ஒரு படத்துல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆள் சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் பிடிச்சின்னு வந்து டீம்ல போட்டு இனிமேட்டு உன் பேர் கங்குலி, என் பேர் கங்கன் கிடையாது கங்குலி அப்படின்னு உள்ள போட்டு, இனிமேட்டு உன் பேரு சச்சின் கிடையாது சச்சின் டெண்டுல்கர்னு மாத்தி விளையாட வைக்கிறாங்க. இனிமேட்டு உன் பேரு ரவி மேஸ்திரி இல்ல ரவி சாஸ்திரி. நல்லா இருக்கும் அந்த படம். அதுதான் அந்த பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்சு சென்னை நல்லா ஃபன் பண்றாங்கப்பா. கடைசி மேட்ச் மட்டும் ஜெயிச்சு ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்க, அப்பா பாத்தீங்களா நாங்களும் வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதாவது மட்டமான கேரளாவை தூக்கடிச்சு வின் பண்ணிருக்காங்க. இது மோகன் பால் ஜெயிச்ச மாதிரி இருக்கு இப்ப நம்மளுக்கு. பண்ணே அங்கதான் கேளு. 2-3 எல்லோ கார்டு, ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தர் இன்ஜுரி, அதுவும் இல்லாம கோச்சுக்கு வேற எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க. சிரிப்பா இருந்தது கேரளா பிளாஸ்டர்ஸ் கோச்சுக்கு. ஆமா அதான் பிரச்சனை. ஐயா என்ன நடக்குது, மேட்சே ஒரு மாதிரி மொக்கையா போயிட்டு இருக்கு, அதுல வந்து எல்லோ கார்டு கோச்சுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அதான் எனக்கு புரியல, கோச்சுக்கு எதுக்கு தந்தாங்கன்னு தெரியல. கோச் சும்மா உள்ள வந்து கத்தினே இருந்தாரு நினைக்கிறேன், சைலண்டா இருக்கு. கத்தின் தான் இருந்தாரு. வாங்கினது 3 எல்லோ கார்டு, 3மே கேரளா பிளாஸ்டர்ஸ் தான். அதுல 2 பிளேயர்ஸ்க்கு ஒண்ணு வந்து மட்டும் 1 கோச். எப்படி கேரளா பிளாஸ்டர்ஸ் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா?
கிளப் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கிளப் பிளேயர்ஸும் இல்ல சரியா கிளப் இல்ல இந்த இதுவே ஐஎஸ்எல்லே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். லீக்கே க்ளோஸ் பண்ணிடலாம். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்பயாச்சும் லீக் நடக்குது சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்ம லீகே நடக்காததுக்கு ரொம்ப ஒரு கூத்து பண்ணானுங்கல்ல. போன அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆக வேண்டியது. இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்துருக்கேன். அந்த அளவுக்கு அதுக்கு என்னென்னலாம் காரணம் சென்னை மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு டீமை கலைச்சு போட்டாங்க. ஒரு மாதிரி வருமா வராதா அந்த ஒரு அன்சர்டனிட்டிலே இருந்துச்சு. எல்லா டீம்ஸுமே மோகன் பகான் தவிர. இதனாலதான் ஐஎஸ்எல் தள்ளி போயிருக்கு. ஸ்பான்சர்ஸ் இஷ்யூ, அப்புறம் யார் எடுத்து நடத்துறதுன்னு தெரியல, பிராட்காஸ்டர் இஷ்யூ. அதுக்கு பேசாத லீகே வேணாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டு அந்த பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லீக்ல. கார்த்தி அப்படியே இதை சொல்லிட்டு ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனா ஐஎஸ்எல் இழுத்து மூறத்துக்கு ஒரு விஷயம், இந்த மாதிரி சென்னைக்கு நிறைய காமெடி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு நல்ல வீடியோ கண்டென்ட் கிடைக்கும்பா. அந்த காமெடி காட்சி தான் பண்ணுங்க. ஐஎஸ்எல்லாம் மூடிடாதீங்க. நீங்க எப்படி வேணா கேவலமா ஆடுங்க, அது பிரச்சனையே இல்லை. ஒரு காலத்துல நீ சொன்ன மாதிரி எங்கேயோ நல்லா ஆடிட்டு இருந்தாங்க எல்லா டீமும். சரி, ஒரு 4-5 டீம் எப்பயுமே நல்லா ஆடும். இப்போ கடைசி ஒரு 2 வருஷமா எப்ப வந்து இந்த ரிலையன்ஸும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் அந்த டைப்ல இருந்து போனாங்களோ, அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் இந்தியா டைப்ல இருந்து போனாங்களோ, அப்பத்துல இருந்து லீக் உருப்படாத போயிடுச்சு. அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க கோமாளித்தனமா. இதெல்லாம் என்ன பண்றானுன்னு தெரியல. ஆனா நம்மள ஃபன் பண்ண வச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொக்க கேம்ஸ் காட்டி போர் அடிக்கிறதா இருந்தா சரி. ஓகே, ஃபைனல் தாட் சொல்லிடு. ஐஎஸ்எல் நடக்கணுமா வேணாமா? ஐஎஸ்எல் நடக்கிறது நல்லதுதான் ஒரு வழியில. ஆனா ஒரு வழியில பாத்தீங்கன்னா போர் அடிக்கிறது பாக்குறதுக்கு. கோலே அடிக்க மாட்டானுங்க. அது சென்னை மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல் ட்ரையே இருக்காது. ஃபுல்லா வந்து ஆப்போனண்ட் விளாண்டு கொடுப்போம். நம்ம அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு நம்ம நல்லவன் பேர் எடுத்துருவோம். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் அவ்வளவுதானா? ஃபைனல் தாட்சா தான் சென்னை இந்த சீசன்லாம் ரெலகேட் ஆயிடுவாங்கன்னு தோணுது. போற போக பார்த்தா ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு குட்டி டீம் அடிச்சிட்டாங்க. ஏதோ ஒடிஷாவா கேரளா சாரி கேரளா வந்து ஆல்மோஸ்ட் பிளேஸே இல்லாத ரன் ஏதோ கடைசி செகண்ட் நம்ம சொன்ன மாதிரி பிடிச்சி போட்டு விளாண்டாங்க. சென்னை மேல ஹோப் வைக்காதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, இதுக்கப்புறம் அந்த பெரிய பிளேயர்ஸ் வரப்போறது கிடையாது. ஸ்டில் சில ஃபேன்ஸுக்கு வந்து சென்னை வருவாங்க ஜெயிப்பாங்கன்னு ஹோப் இருக்கலாம். ஆனா நிறைய ஃபேன்ஸுக்கு அந்த ஹோப் போயிடுச்சு. பாக்குறவங்க ஐஎஸ்எல்ல பார்த்து பாருங்க. மேட்ச் எல்லாம் ஹைப்பர் டென்ஷன் ஆகுது சில மேட்சஸ்லாம். அந்த மேட்ச் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல மேட்சஸ் ஏடிக்கே ஆடுறாங்க, அப்புறம் ஜம்ஷெட்பூர் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மேட்சஸ்லாம் ஓரளவு நல்லா இருக்கும். அந்த மேட்சஸ்லாம் பாருங்க. உங்களோட சப்போர்ட் நல்லா இருக்கு, நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி ஐஎஸ்எல்க்கும் உங்க சப்போர்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா, நாங்க இப்போ கிரிக்கெட்டை இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஐஎஸ்எல் பண்றோம், அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ பண்ணுவோம். வேற ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடா நீங்க போடுங்க ப்ரோ, இல்ல இது ரிலேட்டடா பேசுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நீங்க சொல்லலாம். உங்க சஜஷன் வரவேற்கப்படுகிறது. உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.